அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருடைய டாக்டரை வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்த்தாங்க. அவங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெட்டர் யூனிவர்சிட்டி அவங்க கிடைச்சது. ஆனாலும் அங்கேருந்து அவங்களால டிசி வாங்கிட்டு வந்து சேர்த்த முடியல. இதை வந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்ஓ பிஓ கோபோ அப்படிங்கிறாங்க. நமக்கு எஃப்ஓ எம்போ தெரியும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த எஃப்ஓ பிஓங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிடுங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை விடலாமா வேணாமா, இதை விட பெட்டர் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது இல்லை, அது நமக்கு ஷூரா தெரியாது. ஆனால் அதுக்காக இந்த வாய்ப்பை விடணுமா விடக்கூடாதாங்கிற ஒரு மைண்டு டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எஃப்ஓ பிஓ அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, இதை விட ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைக்கும், இதை விட ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில, இதை விட ஒரு பெட்டர் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கும், இதை விட ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நாம ஒரு வரையறையை ஃப்ரேம் பண்ணிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஹைக் இருந்தா நான் அடுத்த வேலைக்கு போறேன், எனக்கு இந்த மாதிரி காலேஜ் கிடைச்சா நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். இல்லைன்னா இந்த எஃப்ஓபிஓங்கிறது நம்மளை எப்பயுமே தோத்திக்கிட்டே இருக்கும். நன்றி.